தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முருக வழிபாடு. முருக வழிபாடு தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா, உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற வழிபாடு முருக வழிபாடு. முருகன் அப்படின்றவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய கடவுளாக கிடையாதுங்க. ஆப்கானிஸ்தானில் முருகனோட உருவ சிற்பங்கள் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்றத உண்மை. ஆப்கானிஸ்தானில் அது பார்த்திங்கன்னா முழுக்க இஸ்லாமியர்கள் மதமே மாறின ஒரு நாடு அப்படின்னு சொல்ல, அங்கே கூட முருக வழிபாடு அப்படின்றது தொன்று இருந்திருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ முருகன் உலகெங்கும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கடவுளாக திகழ்ந்தார், அதுவும் உண்மை. சரி, முருக வழிபாடு இப்போ சமீப காலமாக எந்த ஒரு நம்ம சோஷியல் மீடியாவில் பதிவுகளை பார்த்தாலும் முருகனை பற்றின ஒரு செய்தி இருக்க தான் செய்யுது. அப்போ முருகனோட வழிபாடு சமீப காலமாக ஏன் இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று வருது அப்படின்னா, இது கலியுகம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியே இல்லை, முருகனோட யுகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் முருகனுக்கு இத்துணை முன்னுரிமைகள், இத்துணை ப்ரிஃபரன்ஸ் இந்த காலகட்டத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏம்மா கொடுக்க மாட்டாங்க? முருகன் அப்படின்றது யாரோட ஒரு குடும்பத்திலிருந்து வரவன்? சிவபிரானோட குடும்பம், சிவ குடும்பமே பார்த்தீங்கன்னா எளியவர்களுக்கு எளியவர், அடியவர்களுக்கு அடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கூப்பிட்ட நேரத்தில், கூப்பிட்ட க்ஷணத்தில் ஓடோடி உதவி பண்ணக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். பத்துமலை முருகா பறந்து ரட்சிப்பாய், கதிர்காம முருகனே வந்தென்னை காத்திடுவாய் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா, முருகன் எங்க இருந்தாலும் வேலோன் மயில் மேலே ஏறி உன்னோட குறைகளை தீர்க்க மாட்டானா? இது நான் தான் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்லலம்மா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அருணகிரியார் சொல்லியிருப்பார், கோழிக்கொடியோன் அடிப்பணியாமல் குவளையத்தே வாழும் மதியிலிகால் அப்படிம்பாங்க. நீ மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம்? நீ சேவர் கொடியோன், நீ முருகனை வழிபாடு பண்ணல அப்படின்னா ஐயா நீ பிறந்ததே வீண்யா அப்படின்னு இருக்காரு. கடுமையா சாடுறார். நீ பூலோகத்துல நீ பிறந்துட்ட, ஜனனம் எடுத்துட்ட அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணு அப்படின்னு. முருகனுக்கு அறுபடை வீடு தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 6 படை கொண்ட ஒரு முகன் முருகன் அப்படின்னா 6 படை கொண்ட முருகன் மட்டும் இல்லம்மா, 6 முகன் மட்டும் இல்லை, எந்தெந்த பக்தர்கள்லாம் அவனை வழிபாடு பண்றாங்களோ அவங்களோட மனதையும் ஒரு படை வீடா எடுத்து அங்கு வசிக்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னம்மா, நீங்க பாருங்க எத்தனையோ கோயில் நம்ம போவோம், முருகன் கோயிலுக்கும் போறங்க. முக்கியமான விசேஷ தினங்கள்ல நீங்க முருகன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அங்க எத்துணை கடுமையான நேர்த்தி கடன்கள் அப்படின்றது இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தன்னை வருத்தி கொண்டு நேர்த்தி கடன்கள் அப்படின்றது செலுத்துவாங்க. பொதுவா நம்ம எல்லாரும் மனுஷங்கம்மா, மனுஷங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு குணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஹியூமனிட்டி இல்லாதவங்க தான் ஹியூமன் பீங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய அறிஞர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கார். அப்ப நம்ம எல்லாம் மனுஷங்க, மனிதாபிமானமே இல்லாதவர்கள் தான் மனிதர்கள். நீங்களானா இருந்தாலும் சரி, நானானா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம ரோட்லயே கூட போவோம், ஏதாவது ஒரு நாய் அது பாட்டு சிவனேன்னு நம்மளை பார்த்து வாலாட்டுதுன்னா கள்ள தூக்கி அடிக்கிறவங்க எத்தனை பேரை பார்த்துருப்போம். அந்த குழந்தை நம்மளை பார்த்து வாலாட்டுது, இருந்தாலும் கள்ள தூக்கி அடிக்கிற அப்படின்னா உனக்கு எவ்வளவு குரூரமான மனசு இருக்கு. அதுக்கும் மேல இப்ப திருநாய்களை பத்தின சர்ச்சை வந்ததுல அதுங்க சிவனேன்னு ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட கள்ள தூக்கி அடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. சரி, எந்த உயிரினத்தையும் நம்ம அடிக்கவோ துன்புறுத்தவோ வதைக்கவோ கூடாது. கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, நீ உன் புள்ள உன் பேச்சை கேட்கணும்னு நினைக்காத, உன் கணவன் உன் பேச்சை கேட்கணும்னு நினைக்காத, உன் மனைவி உன் பேச்சை கேட்கணும்னு நினைக்காத. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல ஜனிக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையை அவங்க இஷ்டப்பிரகாரம் வாழறதுக்கான அத்துணை உரிமைகளும் இருக்கு. தயவு செஞ்சு நீ குறுக்கிடாத அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எத்தனை கிருஷ்ண பரமாத்மா எத்தனை கீதா உபதேசம் பண்ணாலும் நம்மெல்லாம் மாற மாட்டோம். சரி, அதனையும் மீறி இப்போ முருகப்பெருமானோட கோயில் நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காவடி எத்தனை காவடி இருக்குது? பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, மச்ச காவடி, சேவர் காவடி, முன்பு காலத்தில் சர்ப காவடி கூட இருந்துச்சா. இந்த மச்சக்காவடி முருகருக்கு மீன்களை நிவேதனம் படைப்பாங்களாம்மா? அப்படி கிடையாதும்மா. முருகன் கோயிலுக்கு மச்சக்காவடி கொண்டு போய் அங்கே இருக்க குளங்கள்ல மீன்களை விடுவாங்களாம். புரியுதுங்களா? அதே மாதிரி சேவர் காவடி
கோயில்களுக்கு சேவல்களை நேந்தி விடுறது. சரி, இப்போ முன்பு காலத்துல சர்ப காவடி இருந்துச்சான். அப்போ முருகன் மேலே அலாதி பக்தி இருந்துச்சு. சர்பத்தையே நான் தலைமையில தூக்கிட்டு போவேன், அந்த சர்பம் என்னை கொத்தனாலும் பரவாயில்ல, என் முருகனுக்காக நான் சாவேன், அதுக்கும் மேலே நான் முருகனுக்காக வேண்டி கொண்டுட்டு போகிறேன், எப்படி போய் சர்பம் என்னை கொத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நம்மலாம் வழிபாடு பண்ணாலும் முழு நம்பிக்கையோட வழிபாடு பண்ணல. ஆனால் முருகனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா முக்கியமான தினங்களில் நீங்கள் போங்க, பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அழகு குத்திருப்பாங்க, பெரிய கடபார சைஸ் ஒரு ஈட்டியை குத்திருப்பாங்க, பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு அப்படின்றது ஒரு பெரிய கம்பியை குத்திருப்பாங்க, அதுக்கும் மேலே முதுகுல ஏகப்பட்ட கொக்கி போட்டு ஒரு பெரிய தேர் இழுப்பாங்க. அந்த தேரை நம்மளால தள்ள கூட முடியாது. இப்படியெல்லாம் முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. எதனால செலுத்துறாங்க? நான் முன்னமே சொன்னேன், பெருசா வந்து நன்றி யோசிக்காதவங்க, நன்றி கெட்டவங்க தான் மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களும் முருகன் பால் தனக்கு இருக்கும் அன்பையும் காதலையும் ஈர்ப்பும் பக்தியையும் காட்டும் விதமாக இத்தனை விஷயம் செய்யறாங்க. அப்படின்னா முருகன் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பான்? நீ என்ன நடக்கவே நடக்காது, இது ஆகவே ஆகாது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த விஷயம் நடக்கும்ன்றதுக்கான எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்ற பெரிய விஷயங்களை கூட முருகன் க்ஷண நேரத்தில் செஞ்சு கொடுத்துருப்பான். அதனால நான் நன்றி செலுத்தும் விதமா என்னை வருத்தி முருகனுக்கு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றது தான். புரியுதுங்களா? இப்போ அருணகிரியார் மேலும் அழகா திருப்புகழில் ரொம்ப அழகா பாடியிருப்பார். எப்படி அப்படின்னா, நீ முருகனை ஒரு முறை வேண்டுமா, நீ வேண்டி கேளு, எது கேட்டாலும் கொடுப்பான். முருகனை எப்படி வேண்டணும்? பொதுவாக சுய ஜாதகத்தில் செவ்வாயின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களாம்மா, அந்த செவ்வாய் சுய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் நல்லா இல்லை, செவ்வாய் கெட்டு போயிருக்கான் அப்படின்னா நம்மளால பெருசாக வீடு கட்ட முடியாதும்மா. அதே மாதிரி நல்ல காலத்தில் திருமணம் அப்படின்றது கூடி வராது. அதே மாதிரி திருமணம் நடந்துச்சுனாலும் அந்த திருமண வாழ்க்கை மனமுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பதியினர் நெடுநாள் வாழ மாட்டாங்க, அப்படி விஷயமும் இருக்குது. அப்படியே மனமுத்த தம்பதியினர் ராம் சீதா ஜோடி மாதிரி இருந்தாலும் குழந்தை பிறப்பு அப்படின்றது இருக்காது. அதுக்கும் மேலே செவ்வாய் சரியில்லை அப்படின்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட், அதே மாதிரி சர்ஜரிஸ், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக செவ்வாயை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முருகனுடைய காலை பிடிக்கிறோம். காரணம் என்ன? நவகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் என்ன சொல்லுவாங்க? மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்போ செவ்வாய் சரியில்லைன்னா தான் நீ முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணுமா? இல்லை. சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னாலும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். அதுக்கும் மேலே சனி சரியில்லை அப்படின்னாலும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு பழைய ஏடு ஒன்று கொடுத்துருக்கு. அப்போ நான் யோசித்தேன், சனி சரியில்லைன்னா எப்படி வழிபாடு பண்ணுறது? முருகனை ஏன் வழிபாடு பண்ணும்? சனி சரியில்லைன்னா பொதுவாக என்னுடைய அனுபவத்தை வச்சு வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட 17 வருஷம் இந்த ஜோதிட அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறது யார் அப்படின்னா ஈசனை வழிபாடு பண்ணு. நான் நிறையத்துக்கு ஈச வழிபாடு தான் சொல்லுவேன். ஏன்னா 9 கோள்களும் ஈசனுடைய காலடியில். அப்படி இருக்கும்போது நான் ஒரு புராண ஏடில் படித்த சனி பகவான் சரியில்லை அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணு. அதுக்கு அவங்க விளக்கம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சனி பகவான் சரியில்லை அப்படின்னா தடைகள் தாமதங்கள் அப்படின்றது நடக்கும் எல்லா விஷயத்துலையும். அந்த தடைகள் தாமதங்களை அகற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான், தமிழ் கடவுளான முருகப்பெருமான். ஆக எம்பெருமானை நீ வழிபாடு பண்ணுற அப்படின்னா தடைகள் அகலும் அப்படின்றது ரொம்ப நிதர்சனமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சிலருக்கு வந்து பாருங்கள் சனி தசை நடக்கும், சனி பெருசாக ஃபேவராக இல்லாத இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் ஈசனை கும்பிடுங்க, திங்கக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படின்ட்டு சொல்கிறத வழக்கமாக்கிக்கினேன். சரி, அப்படிப்பட்ட முருகனை நம்ம எப்படிமா வழிபாடு பண்ணலாம்? எப்படினாலும் வழிபாடு பண்ணலாமா? முடியும் அப்படின்னா தச்சுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னம்மா அது தச்சுப்பூ? ரொம்ப சிம்பிள்மா. இந்த தேன் பூ அப்படின்வாங்க பார்த்தீங்களா, நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது அந்த தேன் பூவில் எடுத்து அதில் தேன் வரும் அப்படின்னு உரியும். அதில் வந்து லைட்டாக இனிப்பு இருக்கும். அந்த தேன் பூ நான் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து ஷாமலா தாயார், அதாவது மாதங்கி தாயார்னோட ஹோமம் வீட்டில் நடத்தினேன். அப்போ அந்த நம்பூதிரிகள் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சட்டிப்பூ அப்படின்றாங்க, சட்டிப்பூ நீங்கள் வந்து 5 கிலோ வாங்கி வைங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ சட்டிப்பூனா என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி. சட்டிப்பூனா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஃபோட்டோ அமைச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் ஆர்டர் கொடுத்து அந்த பூ வாங்கி வச்சேன். அந்த மாதிரி இது தாந்திரிக பூஜைகளுக்கும் இந்த தச்சுப்பூ ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முருகனுக்கும் தச்சுப்பூ விசேஷம். நிறைய முறை முருகனுக்கு, அதாவது முருகனை அருணகிரிநாதர் வேண்டுறாரு. அருணகிரியார் வேண்டும் போது முருகன் கதம்பவன மாலை அணிஞ்சு, அதே மாதிரி தச்சுப்பூ மாலை அணிஞ்சு தான் காட்சி கொடுத்தாராம். ஆக
தச்சுப்பூ ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, ஓலைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அரளிப்பூ, அதுவும் விசேஷம். முருகனை ஓலைப்பூ தச்சுப்பூ வச்சு தான் வழிபாடு பண்ணணுமா அப்படிலாம் இல்லைம்மா. வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முடியும் அப்படின்னா முருகனோட ஃபோட்டோவை முன்னிறுத்துங்க. முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்ணுங்க. பொதுவாக உங்களோட கோரிக்கை ஏதாவது பெருசு, நான் சொன்ன மாதிரி குழந்தை இல்லை, திருமண பிராப்தம் வரல, நல்ல வேலை கிடைக்கல, அஷ்டமாதிபதியினோட தசை இருக்கும், பெருத்த நஷ்டம் வந்துச்சு, நெருப்புனால பெருத்த நஷ்டம் வந்துச்சு, செவ்வாய் சரியில்லை, ஒரு இடத்த வாங்க போனேன், அந்த இடத்துல நான் ட்ராப் ஆகிட்டேன், அது லிட்டிகேஷனில் மாட்டிக்கிறேன் நான், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருக வழிபாடு உன்னதமான வழிபாடு. சுய ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக நான் சொல்கிறேன், முருக வழிபாடு இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே கொண்டு வரும். முக்கியமாக நிலம் சார்ந்த பிரச்சனைகள், நெருப்பு அக்னி சார்ந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் அத்துணைக்கும் முருக வழிபாடு. அப்போ முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும்? நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க வச்சுக்கோங்க. சங்கல்பம் எடுக்காமல் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. சங்கல்பம் எடுக்கிறீங்க, 21 நாள் நாங்கள் சங்கல்பம் எடுத்தோம்மா, ஐயா நீ 21 நாள் உன்னை வழிபாடு பண்ணுறேன், விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறேன், என்னால் முடியலம்மா, எனக்கு வயசாகுது, நான் மருந்து சாப்பிட்ற, விரதம் இல்லாமல் கூட வழிபாடு பண்ணலாம். முருகப்பெருமான் விரதம் இருந்து வழிபாடு பண்ணாதான் நான் உனக்கு பலனை கொடுப்பேன்னு சொல்லவே இல்லைம்மா. இருந்தாலும் அப்போ ஏன் இந்த விரதங்கள் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது அப்படின்னா, பொதுவாக வயிறு காலியாக இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதனோட சக்திகள் உடம்புல ஊடுருவி சட்டுன்னு பாயும், டக்குன்னு பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால விரதம் அப்படின்றது சொல்லப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அப்போ விரதம் இருந்து தான் வழிபாடு பண்ணணும்னு இல்லை. முடியும் அப்படின்னா நம்ம அசைவ உணவுகளை தவிருங்க. அதே மாதிரி முடியும் அப்படின்னா தாம்பத்தியத்தை தவிருங்க. சங்கல்பம் எடுக்கல அப்படின்னா அதுவும் கணக்கு கிடையாது. முடியும் அப்படின்னா பூமி சாயாம்பாங்க. எந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு பண்றீங்களோ, அவனோட மந்திரத்தை உபசரணை பண்றீங்களோ, அதே இடத்துல ஒரு மஞ்சள் கலர் துணி விரிச்சு படுத்துக்கோங்க. தலைக்கு தலையணை வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில நியமங்கள் நீங்க கடைபிடிக்கலாம். முடியும்னா, முடியாது அப்படின்னா சங்கல்பம் எடுக்க வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் வழிபாடு பண்ணலாம். எப்படி பண்ணோம்? முருகனோட ஃபோட்டோ இல்லை வேல் இல்லை விக்கிரகம் எது இருந்தாலும் முன்னிறுத்தணும். விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் அப்படின்றது பண்ணணும். முடியும்னா பால், தயிர், பஞ்சாமிர்தம், தண்ணி. முடியாது அப்படின்னா வெறும் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு, வேல் இருக்குன்னா கூட அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வேலுக்கு மேலே வைக்கணும். அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வேல் வச்சுட்ருக்கீங்க, ஆனால் எலுமிச்சம்பழத்தை வைக்க மாட்டேங்கிறீங்க. எலுமிச்சம்பழத்தை எதுக்கு வைக்கணும் அப்படின்னா, மேருகிரி மலையை பார்த்திங்கன்னா ஈசன் வில்லாக வச்சுட்டுருக்கான் அப்படின்னும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகன் தன்னுடைய வேல் மேலே ஒரு எலுமிச்சம்பழமாக வச்சுருக்காரு அப்படின்றதுனோட தாத்பரியம் நம்ம பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். அதுக்கும் மேலே வேல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அழிக்கும் ஆயுதம். அதை காக்கும், ரட்சித்து காக்கும் ஒரு வஸ்துவாக மாற்றும் பொருட்டு, தெய்வீக விஷயமாக மாற்றும் பொருட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். புரியுதுங்களா? வேல் வேறு முருகன் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வேல் வச்சு வழிபாடு பண்ணாலும், முருகனையே வழிபாடு பண்ணாலும், இல்லை ஃபோட்டோவை வழிபாடு பண்ணாலும் இந்த மாதிரி நியமங்கள். கிழக்க பார்த்த மாதிரி வச்சுட்டு, முடியும் அப்படின்னா அந்த மலர்கள் வையுங்க, முடியல அப்படின்னா வீட்டில் என்ன பூக்கோ வையுங்க. முடியும்னா நெய் விளக்கு ஏற்றுங்க, முடியாது அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுங்க. ஏற்றிட்டு சாதா எண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வடக்கு பார்த்தா மாதிரி உட்காந்து முருகனை வழிபாடு பண்ணணும். முருகனுடைய மந்திரங்கள் என்னம்மா சொல்லலாம்? திருப்புகழ் தினம்தோறும் ஒரு திருப்புகழ். இல்லைன்னா எத்தனையோ கவசங்கள் இருக்குது பார்த்தீங்களா? சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல், ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்க. முருகனுக்கு என்னம்மா நிவேதனம் பண்ணணும்? முருகனுக்கு நிவேதம் முடிஞ்சா திணை சார்ந்த வஸ்துக்கள், திணை மாவு, தேன், இல்லை தெனை சக்கரை பொங்கல், தெனை பாயசம். முடியலையா வீட்டில் என்ன இருக்கோ அதை நிவேதனம் பண்ணுங்க. உள்ளன்போடு கொடுக்குற எல்லா வஸ்துக்களையும் ஏற்றுட்டு உரிய பலன்களை கண்டிப்பாக முருகன் கொடுப்பான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏம்மா நான் வேணா முருகன் வருவானாம்மா, எனக்கு உதவி பண்ணுவானாம்மா? வேண்டிதான் பாருங்கம்மா, கேட்டு தான் பாருங்கம்மா. முருகன் எப்படி வருவான் அப்படின்னா, அருணகிரியை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதல சேத நாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவான் உலோராட மதியாட வனசமாமி யாராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி 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 முருகன் ஓடோடி வருவா அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்.
ஆக வேண்டிதான் பாருங்களேம்மா, வரமாட்டானா வரானா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நல்ல வேலைக்காக வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா வேலை கேரண்டிமா, கூட முயற்சி அப்படின்றதும் பண்ணணும். வீடு கட்டணும்னு வழிபாடு பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுங்க, உழைங்க, முருகனை வழிபாடு பண்ணுங்க, வீடு கேரண்டி. நல்ல திருமணத்துக்காக வழிபாடு பண்ணுறீங்க, 4 பேர்கிட்ட சொல்லி வைங்க, தேடுங்க, முருகனை வழிபாடு பண்ணுங்க, திருமணம் கேரண்டி. இப்படி என்னென்னலாம் முருகன் கிட்ட கேட்குறீங்க அத்தனையும் முருகப்பெருமான் கொடுக்கும் கடவுளாக இருக்காரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக முருக வழிபாடு மேன்மையை தரும். எப்பனாலும் முருகனை வழிபாடு பண்ணலாம். பங்குனி உத்திரத்தப்போ தான் வழிபாடு பண்ணணும், ஷஷ்டி அப்போ தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லைம்மா. கார்த்திகை அப்போ தான் வழிபாடு பண்ணணும், என்னைக்குனாலும் வழிபாடு பண்ணலாம், எப்படினாலும் வழிபாடு பண்ணலாம். ஒரே ஒரு நிபந்தனை தான், உள்ளன்போட வழிபாடு பண்ணுங்க. முருகனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும்மா. நன்றி.